சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஒருவேளை துர்கா உங்ககிட்ட வந்து கேட்டா அப்போ உண்மையை ஒத்துக்கோங்க. சூர்யா எதிரில கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்ல சொன்னா துர்கா அதட்டி மிரட்டி புஷ்பா மேல பழிய போட சொன்னா அப்படின்னு மாத்தி சொல்லணும். சரிங்க மேடம். என்ன சிஸ்டர் சொன்னது புரிஞ்சிச்சா இல்ல மறுபடியும் எல்லாத்தையும் விலாவாரியா விளக்கணும்? புரிஞ்சு சார். கொடு. இப்படி கொடுத்தே எல்லா சொத்தும் கரைஞ்சிருச்சே. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஒருவேளை அந்த புஷ்பா உங்ககிட்ட வந்து கேட்டா அப்போ உண்மையை ஒத்துக்கோங்க. சூர்யா முன்னாடி கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்ல சொன்னா துர்கா அதட்டி மிரட்டி தான் புஷ்பா மேல பழிய போட சொன்னா அப்படின்னு மாத்தி சொல்லணும். ஓகே மேடம். சரிங்க மேடம். ஓகே மேடம். மனசுலாயோ? மனசுலாயி சார். ஆயிடுச்சா? கொடு. இந்தாகோ வாங்கிடா. மகாலட்சுமி. ஓகே மேடம். போங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. உங்க திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். துர்கா அம்மா பாத்ரூம்லயே இல்லையேம்மா. என்ன பாத்ரூம்ல இல்லையா? மாப்பிளக்காரங்க வந்திருக்கும் போது நான் சொல்லிக்காம தானே பின்பக்கம் வெளியே போனேன். அது நினைச்சு அம்மா பயங்கரமா கோவமா இருப்பாங்களே. அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அம்மா மா சாரிம்மா. அக்கா சாரிக்கா. உங்க 2 பேரோட கோவம் எனக்கு புரியுது. அதே மாதிரி நீங்களும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மா மா ப்ளீஸ் மா. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும் தான். நான் அப்படி சொல்லாம போனது தப்புதான். அம்மா அதுக்காக நீங்க என்ன அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. ப்ளீஸ் மா. மா என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறிய தவிர உண்மையாவே நீ என்ன அம்மாவா நினைச்சிருந்தா இப்படி நடந்துட்டு இருந்திருப்பியா? என்னம்மா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ இல்லல்ல. மா இதே உன்னை பெத்தவ ஒரு மாப்பிளைய வீட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தா இப்படி சொல்லாம கொல்லாம போயிருப்பியா? மா நான் பண்ணது தப்புதான். அதுக்காக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதம்மா. அவசரப்படாதே மாறி. தேவ ரகசியத்தை வெளியே சொன்னால் துர்கா உடல் வெடித்து சிதறிவிடும். அதன் பிறகு பூலோகத்தில் உன்னால் இருக்க முடியாது. நான் இந்த உடம்புக்குள்ள வந்ததே என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் என் குழந்தைக்காகவும் தான். இப்போ அவங்களே என் கையை விட்டு போகும்போது இந்த உடம்புல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய வேதனையும் வருத்தமும் எனக்கு புரிகிறது மாறி. சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை. ஆனா நான் என் வாழ்க்கையில சோதனையை மட்டும்தான் தாண்டி தாண்டி வந்திருக்கேன். எனக்கான வாழ்க்கையே எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கலையே. கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. மாறி, தங்கத்தை பழுக்க காய்ச்சினால்தான் நீ நினைத்த மாதிரி உருவாக்க முடியும். அதே மாதிரி
கடவுள் ஒருவரை அளவுக்கு அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அவர்களை ஏதோ நல்ல விஷயத்திற்கு தயார் செய்கிறார் என்று அர்த்தம். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. என் ஹஸ்பண்ட் சரியும் என் குழந்தையும் காப்பாத்தணும்னா நான் எவ்வளவு வேணாலும் பொறுமையா இருப்பேன். ஆனா அவங்க என்னை விட்டு போனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அவர்கள் இருவரும் உன்னை விட்டு போக போகிறார்கள் என்று நீயே முடிவு பண்ணி கொண்டால் எப்படி? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. புஷ்பாக்கும் ஹஸ்பண்ட் சருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நிச்சயதார்த்தம் இன்னும் நடக்கல. நீ நினைச்சா முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னால தடுத்து நிறுத்த முடியும். உன்னால முடியும். ஆமாம் மாறி, எங்களா? ஏன் அந்த கடவுளால் முடியவில்லை என்றால் கூட உன்னால் முடியும். நீ முயற்சி செய்தால் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும். என்ன பார்க்கிறாய் மாறி? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை நீ மறந்து விட்டாயா? சரியான நேரத்தில் சரியான கூற்றை நினைவுபடுத்தினீர்கள் பிரபு. மாறி, உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது, நடந்து கொண்டு இருப்பது எல்லாமும் கடவுள் அருளால்தான் என்றாலும் எல்லாவற்றிலுமே உன்னுடைய தளராத முயற்சி இருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் உன்னால் கூட மறுக்கவும் முடியாது.